அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு மாணவர்கள் சார்ந்த ஒரு துயரமான பதிவை இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். நேற்று நாம் ஒரு பதிவில் வெளியிட்டிருந்தோம். பள்ளி செல்லும் மாணவர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளனர். அந்த மது பழக்கத்தை தட்டி கேட்ட ஆசிரியரை தாக்கியுள்ளனர் என்ற செய்தி நம்முடைய அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சமூக வலைதளமான யூடியூப்பிலே நாம் பதிவிட்டிருந்தோம். அது மதுரை மாவட்டத்தில் நடந்த திருத்தங்களில் நடந்த சம்பவத்தை நாம் பதிவிட்டிருந்தோம். தற்பொழுது அதே போன்றதொரு சம்பவம் சென்னை ஆலம்பாக்கத்தில், மதுரவாயலை அடுத்த ஆலம்பாக்கத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் அங்கு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 4 பேர் மது அருந்தி வந்தார்கள். இங்கு சென்னையில் தமிழகத்தின் தலைநகரான சென்னை மதுரவாயலை அடுத்த ஆலம்பாக்கத்தில் பள்ளி வளாகத்திற்கு உள்ளேயே அங்கு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள், இங்கு 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள், அதாவது ஒரு வயது இளையவர்கள் 16 வயது, அவர்கள் மதிய உணவு இடைவேளையின் போது பள்ளி வளாகத்திற்கு உள்ளேயே ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் மது அருந்தியுள்ளனர். 3 சிறுவர்கள் மது அருந்தியுள்ளனர். அந்த வழியாக நடந்து சென்ற அதே 11ஆம் வகுப்பில் படித்து வரும் மாணவர் நடந்து சென்ற பொழுது அவரையும் மது குடிக்க வற்புறுத்தியுள்ளனர். அவர் வேண்டாம் என்று சொன்னதால் அவரை கடுமையாக தாக்கி கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கியுள்ளனர் என்ற செய்தி தற்பொழுது தினசரி நாளிதழ்களிலே வந்துள்ளன. இது சம்பந்தமாக நாம் நேற்றே கூறியிருந்தோம். மாணவர்களுக்கு கவுன்சிலிங் முறையை கொண்டு வர வேண்டும். அனைத்து பள்ளிகளிலும் வாரத்திற்கு 2 முறையாவது அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் என்றும் நாம் தெரிவித்திருந்தோம். அதே போன்று ஆசிரியர்களும் அவர்களை கண்டிக்க முடியாத சூழ்நிலையில் தற்போது மாணவர்கள் மிகவும் ஒரு அஜாக்கிரதையாக நடந்து கொண்டுள்ளனர். அவர்களாலும் கண்டிக்க இயலாது. இதையெல்லாம் யார் கண்டிப்பார்கள்? பெற்றோர்களாகிய நீங்கள்தான் உங்கள் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை நீங்கள்தான் கண்காணிப்புடன் விழித்திருந்து அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நாம் கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் தற்பொழுது இளைய சமுதாயத்தினரிடம் மது பழக்கம் மிகவும் வேகமாக பரவி வருகிறது. இதை தடுப்பதற்கு ஒன்று, அங்குள்ள மதுக்கடைகளை அகற்ற வேண்டும், அல்லது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலம் அதனால் ஏற்படும் தீமைகளை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். அப்படியும் அவர்கள் எடுத்துரைத்தாலும் பள்ளி முடிந்து வெளியில் சென்று அவர்கள் குடித்தால் ஆசிரியர்கள் பொறுப்பாவார்களா? ஆகவே பெற்றோர்களே உங்களது குழந்தைகளை நீங்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று நாம் மீண்டும் உங்களை வலியுறுத்துகிறோம். மேலும் இது போன்றதொரு சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக பள்ளிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு போதை பழக்கத்திலிருந்து விடுபட உரிய முறையில் கவுன்சிலிங் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவர்களையும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு, மாணவ செல்வங்களே, உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் என்று நாம் பலமுறை கூறி வந்தாலும்
நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஆகவே போதை பழக்கத்தில் விடுபட்டு நல்லதொரு புதியதொரு வாய்ப்பை பயன்படுத்தி நன்றாக படித்து உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் தாங்கள் படித்த பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நற்பெயரை வாங்கி தர வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு, போதிக்கும் போது புரியாத கல்வி பாதிக்கும் போதுதான் புரியும் என்று கூறுவார்கள். அதே போன்றதொரு இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய போதை பழக்கம் இருந்தால் அதை விடுவித்து இன்று முதல் இத்துடன் விடுவித்து நல்லதொரு மாணவராக தன்னுடைய தாய் தந்தையருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தாய் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், நானும் உங்கள் வயதிலிருந்து பள்ளி சென்று படித்து வந்தவன்தான். உங்கள் முன்னால் இதுபோன்று உரையாற்றுகிறேன். ஆகவே நீங்களும் எதிர்காலத்தில் நல்லதொரு தலைவராகவோ அல்லது ஆசிரியராகவோ அல்லது மருத்துவராகவோ அல்லது காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது இந்த நாட்டையே ஆளுகின்ற ஆட்சியாளராகவோ உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.